நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெண் தன்னுடைய ஒரே ஒரு மகனோடு வாழ்ந்து வந்தால் அவளுக்கு ஒரு கண் பார்வை கிடையாது. அவள் கணவன் திடீரென்று ஒரு நாள் இறந்து போய்விட்டார். கணவரின் இறப்பிற்கு பிறகு அவளது வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் தன் மகனின் எதிர்கால வாழ்வை குறித்த சிந்தனையாகவே இருந்தது. தன்னிடம் இருந்த சொத்துக்களில் ஒரு பகுதியை விற்று மகனை ஒரு நல்ல பள்ளியில் சேர்த்தாள். மீதி சொத்தை தனது மகனின் கல்வி தொடர்பான செலவுகளுக்கு தயார் செய்திருந்தாள். நல்ல ஒழுக்கமிக்க மகன், இரக்கமானவன், புத்திசாலி, ஊரில் எல்லாரும் புகழும் வண்ணம் அவன் செயல்பாடுகள் இருந்தன. பரீட்சையில் முதல் தரத்தில் வெற்றி பெற்றான். இந்த செய்தியை அறிந்த உடனேயே அந்த தாய் ஆவலுடன் பாடசாலைக்கு சென்று மகனின் வகுப்பறையில் எது என அறிந்து அங்கு சென்று அவனை வாரி அணைத்து முத்தமிட்டாள். என் செல்வமே, முதல் தரத்தை பெற்றுவிட்டாய் என்று இறைவனை புகழ்ந்தாள். சந்தோஷத்துடன் வீடு வந்து அவனுக்கு பிடித்தமான உணவை தயாரிக்க ஆரம்பித்தாள். மகனின் வருகையை எதிர்பார்த்து விழிமேல் விழி வைத்து காத்திருந்தாள். மகன் வந்தவுடன் வாஞ்சையுடன் அருகில் சென்றான். ஆனால் மகன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். தாயுடன் பேசவே இல்லை. நேராக அறைக்குள் சென்று படுத்துவிட்டான். அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. பதற்றத்துடன் ஓடிச் சென்று என்னவென்று கவலையுடன் கேட்டான். மகன் சொன்னான், நீ ஏன் என் பள்ளிக்கு வந்தாய்? அங்கு அழகான பணக்காரர்கள் மட்டுமே வருவார்கள். நீயோ குருடி. என் நண்பர்கள் என்னை குருடியின் மகன் என கூப்பிடுகின்றனர். இது பெரிய அவமானம், வெட்கம். இது பின்னர் நீ என் பள்ளிக்கூடமே பக்கம் வரவே கூடாது என்று கத்தினான் கோபமாக. அதிர்ந்து போன தாய் ஆனாலும் மகனின் சந்தோஷம் கருதி, இனி அவ்வாறு நடக்காது, நான் உன் பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டேன் என்று சத்தியம் செய்தாள். இப்போது அவனது சுபாவம் மேலும் மாறுபட ஆரம்பித்தது. தன்னை தேடி வரும் நண்பர்கள் முன்னும் வரவேண்டாம் என்று தாயை எச்சரித்தான். அவள் கண்கலங்க சரி என்று சொன்னாள். பின்னர் சில நாட்கள் சென்ற பின் தனக்கு குருடியுடன் இருப்பது வெட்கம் என்றும் தான் ஹாஸ்டலில் தங்கி படிப்பதாகவும் சொன்னான். ஒரு நாள் வீட்டை விட்டே சென்று விட்டான். அவன் கதறி துடித்தாள். தினமும் தன் மகனை நினைத்து இறுதி பரீட்சையில் தேர்ச்சி பெற்று மருத்துவ கல்லூரிக்கு மகன் தேர்வானது அவளுக்கு தெரிய வந்தது. தலைநகர் சென்று படிக்க வேண்டும், நிறைய செலவாகும். தனது மீதமிருந்த அனைத்து சொத்துக்களையும் விற்று மகனுக்கு கொடுத்து அனுப்பினாள். 5 வருடம் பறந்து சென்றன. இப்போது அவளது மகன் ஒரு டாக்டர். அவனை பார்க்க ஆசையாக இருந்தால் பலமுறை முயற்சி செய்தும் அவனை பார்க்க முடியவில்லை. அவன் அனுமதிக்கவும் இல்லை. ஒரு கடிதம் மகனிடமிருந்து வந்தது. அதில், அம்மா, நான் இப்போது இந்த நாட்டில் உள்ள சிறந்த டாக்டர்களில் ஒருவன். எனக்கும் ஒரு செல்வந்தரின் மகளுக்கும் திருமணம் நடக்க உள்ளது. அவளும் ஒரு டாக்டர்தான். உன்னை போல் குருடியின் மகன் டாக்டர் என தெரிந்தால் என் திருமணமும் கௌரவமும் பாதிப்படையும். ஆதலால் நான் இந்த நாட்டை விட்டும் உன் பார்வையை விட்டும் கண் காணாத தேசம் செல்கிறேன். இதுதான் அந்த கடிதத்தின் வரிதல். துடிதுடித்து போனாள் தாய். சில வருடங்கள் கடந்தன. முதுமையும் வறுமையும் அவளது ஒற்றை கண்ணுமே அவளிடம் எஞ்சியிருந்த சொத்துக்கள். பசியின் கொடுமையின் காரணமாக ஒரு பணக்கார வீட்டில் ஆயாவாக தினமும் வேலை செய்து வந்தாள் அந்த தாய். அந்த வீட்டின் எஜமானி இள வயதுடையவள், நல்ல இலகிய குணம் படைத்தவள், இறை பக்தி மிக்கவள். அவளும் ஒரு மருத்துவராகவே இருந்தாள். இந்த தாயை தனது தாயாக நேசித்து போதித்து வந்தால் எல்லாம் நன்றாகவே நடந்தன. அவளது கணவன் அமெரிக்காவில் இருந்து திரும்பி வந்தான். தனது எஜமானியின் கணவர் வருகிறார் என்பதால் வாய்க்கு ருசியாக நல்ல உணவுகளை தயார்படுத்தி வைத்திருந்தாள் அந்த குருட்டு தாய். வீடு வந்த அவளது கணவன் சில நாழிகைகளின் பின்னர் சாப்பிட அமர்ந்தான். உணவை ஆசையாக வாயில் அள்ளி திணித்தான். திடீரென்று அவன் முகம் மாறியது. கருமை அவன் முகத்தில் சூழ்ந்து கொண்டது. சடார் என்று தனது மனைவியின் முகத்தை பார்த்து கேட்டான், இதை நீதான் சமைத்தாயா என்று. மனைவி குழப்பத்துடன் இல்லையே என்றாள். அப்படியானால் யார் சமைத்தது? இது அவனது 2ஆம் கேள்வி. வீட்டு வேலைக்காரிதான் சமைத்தாள் என்றாள் மனைவி. உடன் எழுந்த அவன் அடுப்படிக்கு சென்று எட்டி பார்த்தான். உள்ளே அவனது குருட்டுத்தாய். அதிர்ந்து போனார்கள் இருவரும். அவள் இன்னும் இங்கேயே இருக்கிறாள் எனும் ஆத்திரமும் வெறுப்பும் அவள் மூளையை ஆட்டுவித்தது. என் மருமகளா, என் எஜமானி என்ற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அந்த தாயின் இதயத்தை நிரப்பின. உணர்ச்சிகளால் இருவருமே பேசவில்லை. மீண்டும் சாப்பாட்டு அறைக்கு வந்து மகன் சொன்னான் தன் மனைவியை பார்த்து, இந்த குருடியை உடனடியாக கொண்டு சென்று வேறு எங்காவது கண்காணாத இடத்தில் விட்டுவிடு என்று கத்தினான். அவன் போட்ட சத்தம் அடுப்படியில் நின்ற அந்த அபலை தாயின் இதயத்தில் முட்டி மோதி நின்றது. துவண்டு போனாள் அந்த தாய். வாழ்க்கையை இதற்கு பிறகும் வாழ வேண்டுமா என கத்தி எண்ணி கதறி அழுதாள்.
தனது கணவனின் பிடிவாதமும் கோபமும் ஆவேசமும் எல்லை மீறி செல்லவே அவனது மனைவியான அந்த பெண், அதாவது மருமகள், வேறு வழியின்றி அந்த தாயிற்கு போதுமான பணத்தினை வழங்கி பல 100 கிலோமீட்டர் தூரத்தில் முன்பு அவள் வாழ்ந்த அதே இடத்திற்கு மீண்டும் அனுப்பி வைத்தாள் அழுகையுடன். காலம் மீண்டும் வேகமாக உருண்டு ஓடியது. இப்போது அந்த மருத்துவனின் தலைமயிர்கள் பழுக்க ஆரம்பித்து விட்டன. உடல் பலம் சற்று சோர்ந்தும் போய்விட்டது. கணவனின் தொடரான சுயநலன், நன்றி மறத்தல் போன்ற காரணங்களினால் கருத்து மோதல் ஏற்பட்டு அந்த மருத்துவனின் மனைவியும் இவரை விவாகரத்து செய்துவிட்டு இன்னொரு மறுமணமும் செய்து கொண்டாள். இப்போது வைத்தியரிடம் பணத்தை தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை. தனிமரமாக எதிர்காலங்கள் சூனியமான சூழ்நிலையில் ஆறுதலுக்கு கூட தலைவருட யாரிடமின்றி தனிமரமாக நின்றான். மெல்ல மெல்ல தான் தாயிற்கு செய்த துரோகங்கள், அநியாயங்கள், நோகடிப்புகள் அவன் உள்ளத்தை உழுக்க ஆரம்பித்தன. ஒரு முறை நடு நிசியில் எழுப்பி அம்மா என கத்தி ஓவென அழும் அளவிற்கு அவனுக்கு அவனது பாவங்கள் எல்லாம் புரிய வந்தது. ஒரு நாள் காலை அவன் தொலைபேசிக்கு ஒரு செய்தி வந்தது. அவனது தூரத்து உறவினர் ஒருவர் பேசினார். உன் தாய் தள்ளாத வயதில் மரணிக்கும் தருவாயில் இருக்கின்றாள் என்பதே அந்த செய்தி. உடனடியாக அவன் தனது காரில் கிளம்பி தாய் இருக்கும் இடத்திற்கு சென்றான். அவன் சென்றபோது அவனது தாய் உயிர் பிரிந்துவிட்டது. உயிர் போன நிலையில் அவளை கட்டிலில் கிடத்தி வைத்திருந்தனர். இப்போது அம்மா என கதறி அழுதான், கண்ணீர் விட்டான். தனது தாயின் உயிரற்ற உடலை நல்ல முறையில் அடக்கம் செய்ய உதவினான். இப்போது ஒரு கடிதத்தை அவனது உறவுக்காரர் ஒருவர் கொடுத்தார். தான் மறைந்த பின்னர் மகன் வருவதாக இருந்தால் மட்டும் இந்த கடிதத்தை கொடுக்குமாறும், இல்லையென்றில் என்னோடு சேர்த்து இந்த கடிதத்தையும் எரித்து விடுமாறும் தாயார் கடைசி தருவாயில் வேண்டிக் கொண்டதாகவும் அவர் சொன்னார். பிரித்து படித்தான். அவன் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் அந்த பாலைவனத்தையே சகதியாக மாற்றியது. அந்த அளவுக்கு அவன் கண்ணீர் வந்தது. அதில் இருந்த வரிகள் இதுதான்: அன்பின் மகனே, எனக்கு தெரியும் என் உருவத்தை பார்ப்பது உனக்கு ஒருபோதும் பிடிக்காது என்று. அதனாலேயே எனது மரணத்திற்கு பிறகு நீ வந்தால் மட்டும் இதனை கொடுக்கும்படி சொன்னேன். மற்றபடி உன் மீது எனது அன்பு என்றுமே மாறாதது. இது இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். மகனே, நான் குருடிதான். உனக்கு குருடி தாய் இருந்திருக்க கூடாதுதான். எனக்கு உன் உள்ளம் புரிகின்றது. உனது உள்ளத்து உணர்வுகளை நான் பெரிதும் மதிக்கின்றேன். நான் உன்னை சபித்தது கிடையாது, ஏன் கோபப்பட்டது கூட கிடையாது. எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று இருந்திருந்தால் நான் இன்னொரு திருமணம் முடித்து நன்றாக வாழ்ந்திருப்பேன். ஆனால் உனக்காகவே நான் வாழ்ந்தேன். அதை நீ புரிந்து கொள்ளாமல் போய்விட்டாய். மகனே, உனக்கு தெரியுமா நான் ஏன் குருடியானேன் என்று? அப்போது உனக்கு சிறு வயது. சாலையில் நின்று நீ விளையாடு கொண்டிருந்தாய். ஏதோ ஒரு பொருள் உன் கண்களில் பட்டு உன் ஒரு கண் குருடாகிவிட்டது. பார்க்காத மருத்துவர்கள் இல்லை. இறுதியாக மருத்துவர்கள் இன்னொருவர் கண் இருந்தால் மட்டுமே உன் பார்வை மீண்டும் கிடைக்க வைக்கலாம் என்றனர். என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. நேரமும் போதாது. அதனால் என் ஒரு கண்ணை உடனடியாக தானம் செய்து உனக்கு கண் பார்வை கிடைக்க செய்தேன். எனது கண்மணியே, என்னுடைய குருட்டு கண்ணே இன்று உன் கண்களாக இருக்கின்றது. நீ இந்த உலகத்தை, வாழ்க்கையை பார்ப்பதும் அந்த கண்களாலேயே. உனக்கு இதுவும் அவமானம் என்று உனது வலது கண்ணை பிடுங்கி எரிந்து விடாதே. அதை அப்படியே விட்டுவிடு. ஏனென்றால் அந்த கண்களால் தான் நான் உன்னை பார்த்து கொண்டிருப்பேன் என் அன்பு மகனே. இப்படிக்கு என்றுமே உன் அன்புள்ள உன்னுடைய அம்மா. இதை படித்து அந்த டாக்டர் மகன் உருண்டு புரண்டு பிறகு கதறி துடித்து அழுதான். ஸோ கண்டிப்பாக இந்த கதையோட அர்த்தம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். தன்னுடைய தாய் குருடி என்று மகன் தப்பான கணக்கு போட்டு அந்த தாயை ஒவ்வொரு இடத்துலையும் அவமானப்படுத்தணும். என் கிட்ட வராத, என்னுடைய அம்மானு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் அவனுக்கு அந்த மனைவியும் இவனோட செயல்களை பார்த்து விவாகரத்து ஆகிட்டு அவனை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம்தான் இந்த அம்மாவோட அருமை தெரிய வருது, தன்னுடைய தாயின் அருமை. அது மட்டும் இல்லை, கடைசி காலத்தில் அந்த லெட்டர் மூலயமா தான் தன்னுடைய தாயோட கண்ணு தான் தாங்கிட்ட இருக்கு அப்படின்றதும் தெரிய வருது. இது எவ்வளோ பெரிய செய்தி பார்த்தீங்களா? அந்த மகனுக்கு இது ஒரு பெரிய இடி மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த பையன் ரொம்ப கதறி துடித்து அழுது போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு உடல் நலம் பாதிக்கப்பட்டோ இல்லை பாதிக்கப்படாமலேயோ தள்ளாத வயதில் இருக்கிற அப்பா அம்மாக்களை என்றைக்குமே நம்ம கூட வச்சு பார்த்துக்கணுமே ஒழிய அவங்கள தன்னந்தனியாக தவிக்க விட்டு அவங்களுடைய பாவத்தை நம்ம சம்பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கண்ணீர் விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி விட்டவங்க மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.